வருங்கால அரசு அதிகாரிகளாகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொற்றவை 2026 குரூப் 4 ஸ்டடி பிளான் பொது தமிழ். 2 நிமிஷம் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணுங்கள். இல்லைனா தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பாருங்கள். 2 நிமிஷம் பார்க்க முன்னாடியே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா? எவ்வளோ வீடியோ பார்ப்பீங்க, இந்த 2 நிமிஷம் வீடியோ மட்டும் பாருங்கள். 2 நிமிஷம் மட்டும் முதல்ல 2 நிமிஷம் மட்டும் பாருங்கள். நம்ம வந்து ஸ்டடி பிளான் போகிறதுக்கு முன்னாடி புக் ப்ரூஃப் பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், சும்மா வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க யூடியூப்லேயே நிசான் அகாடமி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேரிலலாம் வந்து பார்த்தா தமிழுக்கு எப்படி கொடுக்காங்க, நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்ந்தால் போதும். ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் விருப்பம் தான். நம்ம அதாவது என்னென்ன ப்ராசஸ்ன்னு நான் நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். குரூப் 2 கொஸ்டின். தேவனை பவன கூட்டுக்கிழவி புனர் வாக்கியம் என்று எதனை குறிக்கிறார்? ஒப்புமைப்படுத்தலை கொடுக்கிறார்னு இருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா இதுதான். ஆனால் எல்லோரும் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு எழுவாய் பல பயனிலைகள் கொண்டு முடிதல் அப்படின்னு எல்லோரும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நோட்ஸில் பாருங்கள், ஒப்புமைப்படுத்தலை இணைத்து காட்டும் இடத்தில் இந்த புள்ளி வரும், அரை புள்ளி. சரிங்களா? இதனை கூட்டுக்கிழவி புனர் வாக்கியம் என்று தேவனையப்பாவனர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆன்சர் என்னது? ஒப்புமைப்படுத்தல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எது? கூட்டுக்கிழவிய புனர் வாக்கியம். சரிங்களா? அதனால் நம்ம எல்லா சோர்ஸுமே பக்காவான சோர்ஸ் தான். எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க 100 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லட்சியம், 90 நிச்சயம். அதுதான் நம்மளோட ஹெட்டிங்காக இருந்திருக்கும். சரிங்களா? வீடியோட ஹெட்டிங் அதுதான். 100 லட்சியம், 90 ப்ளஸ் நிச்சயம். கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லோரும் எடுக்க முடியும். கண்டிப்பாக தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா படித்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைன்னா இனிமேல் யாரும் சொல்ல முடியாது. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறவங்க கண்டிப்பாக 90க்கு மேலே எடுப்பாங்க. எடுக்க வைக்கிறது தான் நம்மளோட இது. அடுத்த கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் உத்தமம் சுருக்க குறியீட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுவும் சார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் எங்கேயோ இருந்து எடுத்துருக்காங்க சார், அப்படி இப்படின்னு நீங்கள் எல்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் சார் நீங்கள் எப்படி எடுக்கீங்கன்னா, நமக்கு வந்து ஆள் இருக்குது. சரிங்களா? ஆள் இருக்குன்னா அதெல்லாம் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர்கள் எல்லாருமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க மூலமாக நம்ம எங்கெங்கே என்னென்ன சோர்ஸ் வேணுமோ அந்த சோர்ஸ்லேருந்து கரெக்டாக எடுப்போம். சரிங்களா? உத்தமம் உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். இது பாருங்கள், நம்மளோட சோர்ஸு மெட்டீரியல் பாருங்கள். உத்தமம் உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் இருக்கா? கிழங்கு உருளைக்கிழங்குன்னு அர்த்தம். இல்லை இம் அப்படின்னு உதாரணம்னு அர்த்தம். இந்த கொஸ்டின் இருக்கா? உங்களுக்கு நிறைய கொஸ்டின் காமிக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம பேட்ச் வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம பேட்சில் என்னெல்லாம் கொடுப்போம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? ஆர்ட்ஸில் கொஸ்டின் பாருங்கள். வேர்க்குரு சொல்லின் பேச்சு வழக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 17 புக்கு 18 புக்கு அதை அனுப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அதுக்கு நிறைய புக்கு இருக்குது. நிறைய புக்கில் தேவை உள்ளதை மட்டும் நம்ம எடுத்து வந்து பார்த்தா கொடுக்குறது தான் நம்மளோட கடமை. நம்ம வந்து முயற்சி தீவிரப்படுத்திருக்கோம். அதில் முக்கியமானது மட்டும் கரெக்டாக கொடுப்போம். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். எங்கேயும் தேடி அலையாண்டாம். வேர்க்கூறு இங்கே பாருங்கள். வேர்வைனா வேர்வை, வேர்க்கூறுனா வேர்க்கூறுன்னு வரணும். சரிங்களா? அப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கு. இது எழுத்து வழக்கு, இது பேச்சு வழக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கூறு என்ன சொல்லி பேச்சு வழக்கு கேட்டிருக்காங்க. அப்போ பேச்சு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். சரிங்களா? அவங்க எடுத்த கொஸ்டின் இங்கே என்ன எடுத்திருக்காங்க, அதனால தான் இது. ஏன்னா இது பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கு. சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேருந்து தயாரித்த மெட்டீரியல்லேருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்போது இதுதான் கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? அடுத்த பாருங்க, அப்பாவி என்னும் சொல் பிழையெனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, இந்த ஒரு புத்தகம் தான் தெரியும் உங்களுக்கு, வேறு எந்த புத்தகம் தெரியாது. ஆனால் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்குக்கும் 5 to 6 மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா 6 புக்கு நம்ம வந்து பல லைப்ரரியில் போய் தேடி அலசி ஆராய்ந்து பேராசிரியர்கள் உதவியுடன் தான் இந்த மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வடை சூடலை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியல் தயாரிச்சிட்டு இருக்காங்க. எதையோ கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை நிலவரம். சரிங்களா? அப்பாவி என்னும் சொல்லி பிழை எனில் அச்சொல்லி திருத்த சொல் கேட்குங்க. அப்பாவி, அற்பாவி இது எழுத்து வழக்கு, இது பேச்சு வழக்கு. சரிங்களா? அப்பளம் அப்படின்னா இது வந்து பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சார். நன்னூலில் குறிப்பிடும் ஓரல் தொன்மொழிகள் 42. கழக தமிழகராதி 1964, ஆனந்த தமிழ் சொல்லகராதி 1925, வெற்றி தமிழகராதி 1992. இந்த 3 அகராதிகள் கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரல் திருமொழிகள் மொத்தம் எத்தனை கேட்டிருக்காங்க? 70. சரிங்களா? இது வந்து குரூப் 4 கொஸ்டின். சரிங்களா? அப்போ ஓரல் திருமொழிகள் இந்த டாப்பிக்கில் பாருங்கள். இந்த கழக தமிழ் அகராதி முதல் பதிப்பு 1964, பவந்த தமிழ் சொல்லகராதி 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992. இந்த 3 அகராதிகளை கொண்டு ஓரல் திருமொழிகள் தொகுக்கப்பட்டுள்ளன. அது எதுனா உயிர் எழுத்துக்களை 12, ககர வரிசையில் 8, சகர வரிசையில் 7, நகர வரிசையில் 2, இப்படி தகர வரிசையில் இப்படி 8, மொத்தம் 70. அதே மாதிரி நன்னூலில் வந்து பார்த்தா பவனந்தி முனிவர் 42 சொன்னார். அப்போ ஆன்சர் இருக்கா? 70. ஆன்சர் இருக்கா சார்? இருக்கா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் இருக்குது நம்மகிட்ட. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து பார்த்தா 10 பேர் அடித்து டான் ஆகலையா, நம்ம அடித்து 10 பேரும் டான் தான். சரிங்களா? தமிழ் சொல்லே கண்டறிக. சாவி பொத்தான்
சோப்பு, பென்டம்னு இருக்குது. இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் இது வந்து பார்த்தா ஆன்லைன் எடுத்தாங்கன்னு சொன்னீங்க. ஆன்லைனும் இருக்குது, ஆனால் நம்மகிட்டையும் இருக்குது. சரிங்களா? அதுமாதிரி பாருங்க, அலமாரி, துட்டு, லாந்தர், உயில் அப்படின்னு இருக்கா. தோழன் என்ற சொல் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து வந்தது, ஃப்ரெஞ்சு மொழி. இது பாருங்க, ஃப்ரெஞ்சு மொழியில் காம்ரேட்டு, குசினி சமையலறை இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தல பொத்தான் இணைக்கும் பொருட்கள், அது சட்டை அணி. சரிங்களா? லாந்தர் இதேமாரி நிறைய இதுக்கு வேலை நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா? நம்ம இதுக்கு ஆக்சுவலாக புத்தகம் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 புத்தகம் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணி மெட்டீரியல் தயாரிச்சிருக்கோம். சும்மா வந்து தயாரிக்கலை. அதுக்கப்புறம் மானி என்னும் சொல் வந்து பார்த்தோன்னா எதுன்னு கேட்டிருக்காங்க, குள்ளன். சரிங்களா? இதேமாரி வந்து பார்த்தோன்னா மானி என்னும் சொல் குள்ளன். இதேமாரி நிறைய இது இருக்குது. அதை பாருங்கள், அலத்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துப்பீங்க எங்கன்னா குரூப் 2A மெயின்ஸில். இது நம்ம அப்போவே ப்ரூஃப் போட்டிருப்போம். எது குரூப் 2A மெயின்ஸ்லேயே. குரூப் 2லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்போம். இந்த வியாழம்னா பாருங்கள், வியாழம் வெளினா வந்து பார்த்தீங்கன்னா அறிவின்மை, வெள்ளினா சிற்றேலம். இதேமாரி எல்லாத்துலேயும் தயாரித்து தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த திவான் பகதூர் பவானந்தர் பிள்ளையோட தமிழக அகராதி பின் இணைப்பில் இந்த கொஸ்டின் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு புக்கு ப்ரூஃப் போட்டுருந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இவ்வளோ இது பார்த்துட்டிங்க. இன்னும் நிறைய இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்ச் ஷெடியூல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கருத்து தெரிவிங்க. எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஸ்டடி பிளான் பார்த்துப்பீங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு 90க்கு மேலே எடுக்க முடியாது அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக 90 மேலே எடுப்பாங்க. அதனால் காம்படிஷன் கூட்டி விடுவோம். ஜிகேயும் அதுக்கு சும்மா கிடையாது. ஜிகேயும் வந்து பார்த்தா பக்கான பிளான்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுக்கேன், எல்லாம் கொடுக்கேன். அதுபடி படிச்சிங்கன்னா போதும். சரிங்களா? வாங்க நம்ம வந்து பார்த்தா பேட்ச் ஸ்டடி பிளான் போய்க்கலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபர்தராக இதுக்குன்னு தனியாக நான் வந்து சொல்லுவேன். சரிங்களா? இந்த யூடியூப்பில் வந்து தான் வீடியோ வந்து பார்த்தா பொதுவாக வரும். அதுவும் வந்து குறிப்பிட்ட நாள் தான் வரும். அது வந்து குறிப்பிட்ட நாளில் ஒரு வீடியோ வந்து பார்த்தா இது டேஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஓரல் தொழிலில் வந்து பார்த்தா 3 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா 3 வீடியோவில் ஒரு வீடியோவில் 2 வீடியோ இருக்கும். ஒரு வீடியோ எப்போனா நான் தூக்கி விட்டுருவேன். சரிங்களா? இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோடு. ஏன்னா இத்தனை டேஸ்னு வச்சுருப்பேன், ஒரு 20 டேஸ் வச்சுருப்பேன், 15 டேஸ்னு. அதுக்குள்ளே நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா பொது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக கிடைக்கணும். அதை வந்து அலட்சியப்படுத்துவீங்க. அதனால் இந்த ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணுவேன். அதுமாதிரி பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கிடைக்கணும் வாங்க பார்க்கலாம். 2026 கொற்றவை. சரிங்களா? பேட்ச் பொதுத்தமிழ் 90+ கண்டிப்பாக வந்து பார்த்தா நிச்சயம். டோட்டல் டெஸ்ட்டு 35+ ஃபுல் டெஸ்ட்டு, 20 ஷெட்யூல் டெஸ்ட் வரும் உங்களுக்கு, 5 ரிவிஷன் டெஸ்ட்டு, 10+ ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. அது நம்ம வந்து ஆனுவல் பிளான் டேட்டை பொறுத்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்குவோம். மண்டே டு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸ் போகும். பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணணும். சரிங்களா? டெலிகிராமில் ப்ராசஸ் போகும். மெட்டீரியல் PDF வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? மெட்டீரியல் PDF எல்லாமே அந்தந்த வீக்குள்ளே நம்ம அனுப்பிடுவோம். ஆனால் அந்த மெட்டீரியல் PDF வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலவசமாக ஏதாவது குரூப்பில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிலாம் நினச்சிங்கனாலும் நம்ம கொஸ்டினும் எங்கேயும் வராது. ஏன்னா நான் எல்லா டெலிகிராம் குரூப்லையும் உள்ளே இருக்கேன். சரிங்களா? எல்லா டெலிகிராம் குரூப்லையும் இருக்கேன். அதனால் எங்கே மெட்டீரியல் எங்கே நம்ம கொஸ்டின் வந்தாலும் அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சரிங்களா? ஏன்னா நான் எல்லா யூடியூப் சேனலும் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு யார், வள்ளுவரையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து பார்த்தா இதெல்லாம் செஞ்சுட்டு தான் செய்யணும். அதுதான் வந்து பார்த்தா கரெக்டானது. அப்போ தான் நம்ம வந்து பார்த்தா சர்வேயில் வந்து சர்வே பண்ணி நல்ல பெஸ்ட்டான ஒரு மன்னனாக இருக்க முடியும். அதனால் இதெல்லாம் நான் பண்ணுவேன். சரிங்களா? வீடியோ கிளாஸஸ் வந்துடும். OMR டெஸ்ட்டு நடக்கும். ஆன்சைட்டி வந்து உங்களுக்கு தரப்படும். ரேங்க் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20/11/2025. அதாவது நீங்கள் பார்க்குறது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 20/11/2025 அன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வரும். சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் பார்ப்பீங்க. 20ஆம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோடைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் அந்த நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். சரிங்களா? டியூரேஷன் வந்து ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த நம்பருக்கு வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணணும். சரிங்களா? டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 6 months. அது நம்ம ஆனுவல் பிளானை பொறுத்து நம்ம டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ₹500 ஒன்லி தான். ஒன் டைம் பேமெண்ட் தான். சார் மந்த்லிலாம் பேமெண்ட் பண்ணணுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இல்லை, ஒன் டைம் பேமெண்ட் தான். பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது வந்து தான் 1/12/2025. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நிமிடம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போ ஸ்டடி பிளான் பாருங்கள். 1 to 2 3 வீக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிப்பீங்க. அதுக்கப்புறம் 4ஆம் வீக் ரிவிஷன் இருக்கும். 5 to 6 7 படிப்பீங்க. 8ஆம் வீக் ரிவிஷன். 9 10 11 படிப்பீங்க. 12ஆம் வீக் ரிவிஷன். 13 14 15 படிப்பீங்க. 16 ரிவிஷன். 17 18 19 20 படிப்பீங்க. 21 ரிவிஷன். 22 23 24 25 படிப்பீங்க. அடுத்தலாம் வந்து பார்த்தா இது நம்ம ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுவோம். இதான் 1 to 3 வீக் ரிவிஷன் பண்ணுவீங்களா, 5 to 7 ரிவிஷன் பண்ணுவீங்களா, 9 to 11, 13 to 15, 17 to 20 ரிவிஷன் பண்ணுவீங்க. இப்படி தான் நம்மளோட ஸ்டடி பிளான் போகும். அதனால் 100 லட்சியம் கண்டிப்பாக, 90 நிச்சயம். இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஃபாலோ பண்ணலாம், நியூ ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணலாம், ஓல்டு ஸ்டூடெண்ட். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஜிகேயும் படிக்க முடியும், மேக்ஸ் படிக்க முடியும். அதுதான் நம்மளோட சிறப்பு அம்சமே. வாங்க ஃபஸ்ட் வீக் பார்த்துடலாம். வீக் 1 ஷெடியூல் 1. சரிங்களா? தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி 12 மாதம் 2025 முதல் தேர்வு நடைபெறுது. சரிங்களா? இந்த சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடு. சரிங்களா? இந்த சைடு இருக்கிறதுலாம் காமன் டாப்பிக்கு.
இதை எப்படி நம்ம காமன் டாப்பிக்கு நம்ம பிரிச்சுருக்கோம்னா கொஸ்டினோட வெயிட்டேஜை பொறுத்து சரிங்களா, அதுக்கு வந்து எவ்வளோ படிக்க வேண்டியது எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம இந்த சைடு காமன் டாப்பிக்காக வச்சுருப்போம். இது எல்லா வீக்கும் வரும். சொல் பொருளில் ஒளி வேறுபாடு, குறில் நெடில் வேறுபாடு, எதிர்ச்சொல், பழமொழிகளும், கலைச்சொல்ல ஐயர்ச்சொல்லும் கலைச்சொல்லும் சரியா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீக்லையும் வரும் சரிங்களா சார். இது எல்லா வீக்கிலும் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த சைடில் இருக்க டாப்பிக்லாம் ஒரு அந்த இப்போ வல்லின மிகும்னா நீங்கள் வந்து ஒரே வீக்கில் ஒரு யூனிட்லாம் படிப்பாங்க. அதெல்லாம் தவறான செயல். அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் 7 இருக்குல்ல, அறிஞர்கள் தொண்டு 6 to 10 வரைக்கும் கேட்பாங்க அந்த புக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 வீக்கு தான் நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் அதெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சில பேர் 7 மாதம் ஒரு 5 மாதம் சேர்த்துலாம் படிப்பாங்க. அதெல்லாம் தவறான இது, அது தப்பாக போகுது. ஒரு யூனிட்டுக்கு ஒரு வீக்கு 1 மந்த்லாம் முடிக்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு யூனிட் இருக்கும், எழுத்து அதிகாரம் சொல் அதிகாரம் இருக்கும். அதனால் ஒரு யூனிட்டை 1 வீக்லேயும் 1 மந்த்லேயும் முடிக்க முடியாது. நம்ம இதுபடி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இதோட சிலபஸ் நம்ம பிரித்து வச்சுருப்போம், அதையும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுதேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு வீக்கு இப்படி தான் இருக்கும். சொல் பொருள், ஒளி வேறுபாடு, குறிநெடில் வேறுபாடு, எதிர்ச்சொல், பழமொழிகள், கலைச்சொல், அயற்சொல். ஏன் சார் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒளி வேறுபாடுலாம் நம்ம 500 பக்கம் வச்சுருக்கோம். 500 பக்கம் வந்து பார்த்தா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து தான் கேட்பாங்க. நீ அதை தாண்டி எங்கேயும் படிக்க வேண்டாம். குறிநெடில் வேறுபாடும் ஒரு நம்ம இதுக்கலாம் தமிழ் அகர முதலி அந்த புக்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. அது மட்டும் படித்தா போதும். எதிர்ச்சொல் அதுக்கு புக்கே இருக்குது, அதை நம்ம படித்தா போதும். பழமொழிகளுக்கு கிவ் அ செக்னு அது இருந்தது. அது நான் வந்து இந்த வீக்கில் இவ்வளோ தரேன்னா அதை மட்டும் ரீட் பண்ணால் போதும், மனப்படம்லாம் பண்ணக்கூடாது. கலைச்சொலுக்கு நான் கொடுக்குறது மட்டும் ரீட் பண்ணால் போதும், மனப்படம் பண்ணக்கூடாது சரிங்களா. அதுமாதிரி ஐயர்ச்சொல்லும் அதே மாதிரி தான். நான் கொடுக்குறது ஒரு வீக்குக்கு வந்து 10 பேஜ் கொடுக்கணும். அந்த 10 பேஜ் மட்டும் நல்லா படிச்சுக்கணும் சரிங்களா. ஒளி வேறுபாடு 25 பேஜ் கொடுப்பேன். அந்த 25 பேஜை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். 20 to 25 பேஜ் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் வீக்லி. அதை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த சைடு பார்க்கும். அதனால் இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீக்லையும் வரும் சரிங்களா. எல்லா வீக்லையும் இத்தனை பேஜ்னு கொடுப்போம். அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. எங்கேயும் வெளியே போய் தேட வேண்டாம். ஸ்கூல் புக்கும் கவர் ஆகிரும். ஸ்கூல் புக்குன்னு தனியாகவும் வீக் வச்சுருக்கேன் கடைசியில் சரிங்களா. லாஸ்ட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், வல்லின மிகும் இடங்கள் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னா வல்லின மிகும் 1, மிகா 1, அதுக்கப்புறம் இந்த சந்திப்பிழை, அதாவது மிகவும் சேர்த்து. அதாவது எப்படின்னா இப்போ கலைக்கழகம், தந்த பெட்டி, இப்படி நிறைய இது உண்டு. அது எல்லாத்தையும் நம்ம கோர்வையாக எடுத்து வச்சுருக்கோம். அதே வந்து பார்த்திங்கன்னா 30-40 இது வரும். அதை கோர்வையாக வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுப்போம். சந்திப்பிழை அதையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துருவோம். அதாவது ஓல்டு கொஸ்டின் இருக்கும், நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் நம்மளோட நிறைய இருக்கும் சரிங்களா. நம்மளோட சிறப்பு அம்சமே அதுதான். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இதெல்லாம் ஒரு வீக்கில் படிக்கலாம்னு நினைக்கிங்க, தப்பானது. நிறைய இருக்குது சரிங்களா. நம்ம நிறைய எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் நான் காமிச்சோம்னு வச்சுக்கேன் வீடியோ பெருசாக லென்த்தாக போயிடும். அதனால் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக் போட்டிருப்போம். 3 வீக் போட்டிருப்போம் சரிங்களா. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு 3 வீக்கு, வல்லின மிக 3 வீக்கு, ஓரெழுத்து திருமொழி வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக் போட்டிருப்போம். ஏன் சார் 2 வீக்குனா ஒரு வீக்கில் நீங்கள் படிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஓரெழுத்து திருமொழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வீக்லையும் கேள்வி கேட்போம். அது நான் உங்களுக்கு சொல்லுங்க வச்சுக்கலாம் ஃபர்தராக. இந்த வீக்கில் அகரவரிசை மட்டும் தான் இருக்கும் சரிங்களா. அப்போது ஃபஸ்ட்டு வீக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதை நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா நான் கொடுத்துருவோம் கரெக்டாக. யூடியூப்லேயும் வீடியோ வரும், ப்ளேலிஸ்ட் போட்டு கொடுத்துருவேன் சரிங்களா. எல்லோரும் ஃபாலோ பண்ணி நல்லா படிக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை டேஸ் தான் இருக்கும் யூடியூப்பில். ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ. ஏன்னா நீங்கள் அந்த டேஸ்க்குள்ளே படிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் என்னைக்கு படித்து என்னத்தை கிளிக்க போகிறீங்க, ஒன்றும் கிளிக்க முடியாது. அதனால் இது இலவசம் கிடைக்குன்னா அதை அலட்சியப்படுத்த தான் நடக்கும். அதனால் யாருமே மெட்டீரியல் இப்படி கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தயார்படுத்தி கொடுத்துருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அலட்சியப்படுத்திடக்கூடாது. அதுக்காண்டி தான் நான் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், செகண்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த வல்லின மிகாவா இதே தான் வரும். அதில் இங்கே எக்ஸ்ட்ரா வந்து என்னதுன்னா சுட்டெழுத்து, வினா எழுத்து, இன எழுத்து மட்டும் 3 இது வரும். இங்கே அதே தான் வரும் உங்களுக்கு. இந்த சைடு ஃபுல்லுமே இப்போ இந்த சைடில் 25 பேஜ் கொடுப்போம். ஒளி வேறுபாடில் 20 to 25, குறிநெடில் ஒரு 10 to 15 பேஜ் கொடுப்போம். எதிர்ச்சொல்ல ஒரு 25 பேஜ், பழமொழிகளில் ஒரு இத்தனை பேஜ் கொடுப்போம். அயற்சொல்ல ஒரு 10 பேஜ். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது வீக்லி வந்து பார்த்தா பேஜ் கொடுத்துட்டே இருக்கும். அந்தந்த டாப்பிக்குள்ளே கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் காமனாக இந்த எல்லா வீக்கில் வரும். ஏன்னா இது வெயிட்டேஜ் நிறைய, நீங்கள் இதை டக்குன்னு முடிக்க முடியாது. அதுக்காண்டி நம்ம வந்து பார்த்தா இந்த லெஃப்ட் சைடில் இந்த டாபிக் வச்சுருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா. ஆனால் இந்த சைடில் இருக்க டாப்பிக்லாம் அப்படி கிடையாது, ஓரளவு தான் இருக்குது, அதை முடிச்சிடலாம். அதனால் இந்த சைடு வச்சுருக்கோம். அதனால் நம்ம சிலபஸ் வந்து பார்த்தா முட்டாள்தனம் போடலை, மற்றவங்களாம் போட்டிருப்பாங்க, அது நமக்கு தேவை கிடையாது சரிங்களா. இப்போ பாருங்கள், அடுத்த நாள் வந்து 3 வீக் முடிச்சதுக்கப்புறம் 4ஆவது வீக்கு நீங்கள் படித்த 3 வீக்கையும் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களால் முடியுமா கேட்டால் கண்டிப்பாக எல்லாத்தாலும் முடியும். நியூ ஸ்டூடெண்ட், ஓல்டு ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், மெயினாக ஹவுஸ் ஒய்ஃப் நல்லா படிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு இது வரும். எது அடுத்தால வந்து ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் வரும், அதில் லீவ் வரும். அதையும் கணக்கில் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு முக்கியமான சின்ன டாப்பிக்காக போட்டிருப்போம். அதேமாதிரி இது காமன் டாபிக் சரிங்களா. ஒளி வேறுபாடில் வந்து பார்த்திங்கன்னா 20 பேஜ் கொடுப்போம். 20 to 25 பேஜ் அது எப்படின்னா நாங்கள் கொடுப்போம் சரிங்களா. அது நம்ம நிர்வாகத்துக்கு உட்பட்டது. குறிநெடிலும் அப்படி சரிங்களா. எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பக்கம், பழமொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பக்கம்னு இப்படி கொடுப்போம். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் வீடியோ வரும். ஆனால் யூடியூப்பில் வந்து பிடிஎஃப் கிடைக்காது சரிங்களா. பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கொள்ளி தான் சரிங்களா. நிறுத்தல் குறியீடுகள் இதையும் வந்து பார்த்திங்கன்னா சார் ஒரே வீக்கில் படிச்சலாம்னு நினைப்பீங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இருக்கலாம் வல்லின மிகாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 புக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா
மெயின் சோர்ஸு 6 புக்லேருந்து நம்ம எடுத்து கொடுத்து கிளாஸ் வரும் சரிங்களா. அதனால் 6 வீடியோ கிட்ட வரும். 6 வீடியோவில் 3 வீடியோ தான் யூடியூப்பில் இருக்கும். நிரந்தரமாக 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரைவேட் போட்டுருவேன். ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே படிச்சுக்கணும். அதுக்குன்னு இத்தனை டேஸ் இருக்கும், ஒரு 15-20 டேஸ் இருக்கும் சரிங்களா. திரும்ப அதே சொல்லுதுன்னு நினச்சிக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஏன்னா படிக்கணும் நீங்கள், அதுதான் முக்கியம் சரிங்களா. பொதுவெளியிலே கொடுக்கன்னு இருக்கேன், அதனால் அதை யூஸ் பண்ணிக்கணும். பேட்சுக்கு வந்து தான் PDF கிடைக்கும், நம்ம டெஸ்ட் கிடைக்கும், அதனால் நம்ம கைடன்ஸ் கிடைக்கும். இந்த தடவை நான் தான் என்னோட முழு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டில் நான் என்னோட தலைமையில் தான் நான் தான் இயக்க போகிறேன் இந்த பேட்சை சரிங்களா. சொல் பொருள் பாருங்கள், நிறுத்தல் குறியீடுகள் 5வது வீக்கு நிறுத்தல் குறியீடுகள் இருக்குது. இங்கேயும் நிறுத்தல் குறியீடு இருக்கும். ஊர் பேர் மரபு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். மரபு தமிழ் இருக்கா, மரபு தமிழில் ஒலி மரபு, வினை மரபு, தொகை மரபு, இது அப்படி இந்த வீக்கு வரும். அதுதான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா காலமறிதலும் ஓரும் மற்ற பிள்ளைகளை நீங்கள் வந்து ஈஸியாக நினச்சிக்கிறீங்க. அது வந்து நம்ம நிறைய கொடுப்போம். இதுமாதிரி எல்லா டாப்பிக்குமே 1 to 5 மெட்டீரியல் to 10 மெட்டீரியல் கூட கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம், அதுதான் கொடுப்போம். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலைச்சலே உங்களுக்கு வேண்டாம் சரிங்களா. அதை வந்து நிறுத்தல் குறியீடே 3 வீக் கொடுத்துருப்போம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தா 6 புக்கு 6 to 7 புக்கு நிறுத்தல் குறியீடுக்கு தனியாக ஒரு புக்கு இருக்குது சரிங்களா. அந்த புக்லேருந்து நம்ம எடுத்து கொடுப்போம். இப்படி வந்து கொடுக்கறனால தான் நீங்கள் நம்ம மெட்டீரியலுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தான அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கலாம். ஆனால் நம்ம மெட்டீரியல் கொடுத்து டெஸ்ட் பேஜ் கொடுக்கணும். மினிமம் 200 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டெஸ்ட் பேஜ்னாலும் சின்ன அகாடமிலேருந்து பெரிய அகாடமிலேருந்து 200 கம்மியாக யாரும் போட மாட்டாங்க. ஆனால் வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் கைடன்ஸ் எல்லாம் சேர்த்து 500 ஒன்லி தான் ஒன் டைம். நிறுத்தல் குறியீடு அதில் ஒருமை பன்மைகள். இந்த ஒருமை பன்மைன்னா நீங்கள் ஈஸியாக வச்சுட்டீங்க. ஒருமை பன்மைக்கு அதுக்கு ஒரு புக்கு இருக்குது சரிங்களா. எல்லாத்துக்கும் என்ன சார் புக்கு இருக்குன்னு அதுதானே நம்மளோட வேலையே சரிங்களா. பேராசிரியர் உதவியுடன் நம்ம அதுதான் செஞ்சுருக்கோம் சரிங்களா. இணைப்பு சொல்லு அதை எழுத்து மட்டும் ஒற்றுப்பிழை இதோட கொடுத்துருவோம் சரிங்களா. அதில் 5 to 7வது வீக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க சரிங்களா. 8வது வீக்கில் அடுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் அப்படியே தான் இது ஆஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். இந்த சைடு ஓமை தொடரோட பொருள், மரபு தொடரோட பொருள், தொடர் வகைகளை 2ஆக நம்ம வந்து பார்த்தா பிரிச்சுப்போம். தொடர் வகைகளை 3ஆக பிரிச்சுப்போம். செய்தி தொடர், வினாத்தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர் மட்டும் ஒரு வீக் ஆகும். இந்த ஓமை தொடர், மரபு தொடர் இருக்கலாம், இதை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வீக் ஆகும்னா 1, 2, 3 வீக்கு போகும். ஏன்னா ஓமை தொடர், மரபு தொடராக வராது. உங்களுக்கு புக்கு இருக்குது, அந்த புக்கு போக நம்ம வந்து பார்த்தோம் அதையும் வந்து பார்த்தா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு புக்கு கொடுப்போம். அதை ஃபஸ்ட்டு படிச்சு தான் மரபு தொடர் அகராதி படிக்கணும். அப்போ அது 3 வீக் தேவைப்படுது. அதுக்காண்டி தான் அது 3 வீக்காக வச்சுருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். தொடர் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக், 2 வீக், 3 வீக்காக வச்சுருக்கோம். ஏன் சார் நீங்கள் வந்து ஜிகே படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், ஒரே தமிழே படிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன் முடியாது. அதனால தான் இப்படி 3 வீக்காக பிரிச்சிருப்போம். நிறுத்தல் குறியீடு 3 வீக்காக, சந்திப்பிலேயே 3 வீக்காக சரிங்களா. இப்படி பல டாப்பிக்கே 3 வீக்காக பிரிச்சிருப்போம். ஒலி மரப்பை கூட பாருங்கள், இந்த ஒரு வீக்கு, இந்த ஒரு வீக்கு 1 மரபு தமிழ், ஒலி வினை தொகை 2, 3. அதெல்லாம் ஏன் பிரிச்சிருக்கோம்னா அதெல்லாம் ஒரு ரீசன் அப்படி பிரிச்சிருக்கோம். ஏன்னா ஓல்டு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் எல்லாம் பிரிச்சிருக்கு. அதனால் வாக்கிய வகைகளை 3ஆக பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், பெயரச்ச வகையறிதல், வினைச்சொல்லி, 2 வினைச்சொற்களின் வேறுபாடு, வேர்ச்சொல்லி, வினைமுற்று, வேர்ச்சொல்லிந்து வினையச்சம், வினையாளர் பேர், தொழில் பேர், இதை ஒரு வீக்காக வச்சுருப்போம். அதே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வரும் சரிங்களா. ஏன்னா இந்த டாப்பிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் டாபிக் 2 தடவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நல்ல வெல்னோனாக இருப்பீங்க. டெஸ்ட்டும் கொஸ்டினும் நிறைய அடிச்சு பார்ப்பீங்களா. அது இந்த சைடு ஆஸ்பெஷலில் காமனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் சார், 15வது வீக்கு சொல் பொருள் அதே மாதிரி தான் ஆஸ்பெஷலாக வருதா. ஒரு சொல்லுக்கு வேறு சொல். ஏன் சார் இங்கே வந்து பார்த்தா சொல் பொருள் இது எல்லாமே சொல் பொருள் ரிலேட்டடான டாபிக் ஏன் இங்கே வச்சுருக்கோம்னா, நீங்கள் ஒரு 14 வீக் படிச்சுப்பீங்களா, அது ரிலேட்டடாக பாதிங்க கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கும் நம்ம தனியாக கொடுப்போம். உருப்பட் பண்ணுள்ள அகராதின்னு ஒரு புக்கு இருக்குது, அதுலேருந்து நம்ம எடுத்து கொடுப்போம் சரிங்களா. இப்படி பல இதுலேருந்து தேடி கொடுத்துக்கிறது தான் நம்மளோட பேட்ச். அடுத்த பாருங்க, 16வது வீக்கு ரிவிஷன் வந்துடும். 13 to 15 நீங்கள் படித்த 13 to 15 இருக்கலாம். அதாவது இந்த பெயரச்ச வகையறிதல், வினைச்சொல், 2 வினைச்சொல் வேறுபாடு, வேர்ச்சொல் கொடுத்து வினைமுட்டு, வினைச்சு, வினையாளர், அது 3 வீக்காக படிப்பீங்க. அது 2 வீக் படிப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த சொல் பொருள் ரிலேட்டடாக ஒரு வீக் படிப்பீங்க. அது அப்படியே ரிவிஷன். இந்த சைடு நான் சொன்ன மாதிரி சார் எப்படின்னா ஒலி வேறுபாடு 20 பேஜ்னா 20 பேஜ் வந்து எல்லா வீக்லையும் வந்துகிட்டே இருக்கும். குரல் வேறுபாடு 20 to 15 பேஜ்னா எல்லா வீக்லையும் வந்துகிட்டே இருக்கும். எதிர்ச்சொல் வந்து பார்த்தா 20 to 25 பேஜ்னா எல்லா வீக்கும் வந்துகிட்டே இருக்கும். பழமொழிகள் வந்து பார்த்தா ஒரு 30 பேஜ்னா 30 பேஜ் வந்துகிட்டே இருக்கும். கலைச்சொற்கள் இத்தனை பேஜ்னா இத்தனை பேஜ் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சைடு தான் நம்ம வந்து பார்த்தா அறிஞர்கள் தொண்டு ஸ்கூல் புக்கில் இருக்கலாம். 6 to 10 வரை படித்தா போதுன்னுங்கிறாங்களா, அது மட்டும் நிறைய ப்ரூஃப் போட்டிருப்போம் நம்ம பாருங்கள் சரிங்களா. ஏன்னா இதெல்லாம் போய் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் படிக்கக்கூடாது, தவறான முடிவு. அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா 5 வீக்கு 7 வீக் படிக்கிறதும் கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 வீக்கு தான். 4 வீக்கு மேலே போகவே கூடாது. அதுக்கு மேலே போனச்சுன்னா அது முட்டாள் தானோ. அதுக்கு மேலே இந்த 15 கேள்வியில் என்னத்தை படிக்க போகிறீங்க. நம்ம உரைநடையில் இருந்தாலும் கூட ஒரு லைன் இருந்தால் கூட எடுத்து கொடுத்துருவோம். ஏற்கனவே நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் தெரியும். அதனால் போன தடவை கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஸ்கூல் புக்கில் கேட்டுவாங்கன்னு நினச்சிட்டோம். அதுதான் ஒன்று. அதனால் இப்போ இந்த தடவை பேராசிரியர்கள் உதவியோடு நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் சரிங்களா. அதை பாருங்கள், திருக்குறள் வந்து பார்த்தா 4 அதிகாரம், அறநூல்களில் 6
அறநூல்கள், தமிழ் சான்றோர்கள் 6 பேர், பிரித்தெழுக சேர்த்தெழுக இங்கே தான் வச்சுருக்கோம். ஏன் பிரித்தெழுக சேர்த்தெழுக இங்கே வச்சுருக்கோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தா தொகைகள் அதுக்கு முன்னாடி நான் நடத்துவேன். அதுக்கப்புறம் தான் வந்து பிரித்தெழுக சேர்த்தெழுக கொடுப்பேன். சரிங்களா? நன்னூலை ஃபுல்லையும் நடத்தி கொடுத்துருவேன். அடுத்த பாருங்க, அடுத்தால மீதி 4 திருக்குறள், இப்படி 4 திருக்குறளாக வச்சு முடிச்சிருப்போம். சரிங்களா? ஒரு 4, 8 அடுத்தால இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 திருக்குறள் வரும். இது டைப்பிங்கில் தான் இருக்குது, நான் போடுற சொல்லியிருந்தேன். சரிங்களா? திருக்குறள் இந்த வீக்கில் 4, டிவிஷனில் 4 வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 5 வீக்கில் திருக்குறள் முடிஞ்சிடும். ஆனால் மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 7ல் இது டக்குனு முடிஞ்சிடும். அறநூல்கள் இங்கே இருந்தா இருக்கா, இங்கே 1 இங்கே 1 2 வீக்கில் முடிஞ்சிடும். தமிழ் சான்றோர்கள் இங்கே 1 இங்கே 1 2 வீக்கில் முடிஞ்சிடும். சரிங்களா? பிரித்தெழுக சேர்த்துக்கலாம் வந்து 3 வீக் வரும். 1 2 3 வீக்கு, இங்கே ஒரு வீக்கு 4 வீக் வரும். நீங்கள் பிரித்தெழுக சேர்த்துக்கலாம் ஒரு வீக்கில் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது முட்டாள்தனம் தான். ஏன்னா இதெல்லாம் கான்செப்ட் அப்படி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் எல்லாமே கவர் ஆகிட்டு. சரிங்களா? ஒரு லைன் கூட விடாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? திருக்குறள் 4 அதிகாரமாக, தமிழ் பணிகளில் 3 பேர், தமிழ் தொண்டுகள் சான்றோர்களில் 5 பேர், பிரித்தெழுக சேர்த்துருக்காரு. அதுபோல் இந்த தமிழ் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் இதெல்லாம் இருக்கும். அடுத்தால ரிவிஷன் 17 to 20 வரைக்கும், 21 வரைக்கும் ரிவிஷன். ஏன் சார் இதை கடைசியில் வச்சுருக்கோம்னா ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அப்படி ஸ்கூல் புக்கு வந்துடுவோம். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 புக் பேக்கு, மொழித்திறன் பயிற்சி எல்லாமே கொடுத்துருவோம். ஆன்சரோடு கொடுத்துருவோம், வீடியோ கொடுத்துருவோம். 8th புக்கு மொழித்திறன் பயிற்சி புக் பேக்கு, 9th புக்கு, 10th புக்கு, அதுக்கப்புறம் 11th 12th நான் கொடுப்பேன். சரிங்களா? என் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், நான் அது வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துருப்பேன், அதை அப்படியே கொடுப்போம். சரிங்களா? அதுமாதிரி இந்த தடவை புதுசாக எடுத்து கொடுப்போம். அதுக்கப்புறம் பேஸ்டான எக்ஸாம் டேட்டு பொறுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 10 to கூட என்னாலும் வரும், அது அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதனால் பேட்சோட 3 விளக்கம் இருக்கும். இதில் எந்த டவுட் இருக்குது, இதில் விடுபட்டது அடுத்த வீடியோவில் சொல்லுறேன். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட், எல்லோரும் நல்லா படிங்க. பேட்ச் ஸ்டார்ட் 1/1/12/2025 குரூப் 4 ஸ்டடி பிளான் பார்த்துருப்பீங்க. இன்னொரு தடவை சொல்லி தான் பொதுத்தமிழ் ஒன்லி தான், ஃபீஸ் 500 ஒன்லி, 1 டைம் பேமெண்ட். அதுக்கப்புறம் இது ஹவுஸ் ஒய்ஃப் எல்லோரும் ஃபாலோ பண்ணது தான். நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஒரு ஆஃபர் இருக்குது. என்ன ஆஃபர்னால் 500 வந்து பார்த்திங்கன்னா 400 சில பேர் கட்டினா போதும். யாருன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது டிஎன்பிசி குரூப்பாக இருக்கணும். அந்த குரூப்பில் 1000 பேராவது மினிமம் இருக்கணும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா 10 குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10 பேருக்கு, சரிங்களா, 400 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர். அது ஃபஸ்ட்டு 10 பேர் யார் சென்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும், அவங்களுக்கு மட்டும் 400 ஆஃபர். சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் மெட்டீரியலாக சென்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உரிய நடவடிக்கை எடுக்கணும். சரிங்களா? இந்த அட்டவணையில் ஏதேனும் மாற்றம் இருப்பின் அது நிறுவனத்தின் முடிவுகளுக்கு உட்பட்டது. சரிங்களா? இதுதான் பேட்ச் நம்பர். இந்த பேட்ச் நம்பருக்கு நோட் பண்ணிக்கிடுங்க. 8667891760. சரிங்களா? டெலிகிராமில் மெசேஜ் மட்டும்தான் ஒன்லி. வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் மெசேஜும் பார்க்க மாட்டேன். நீங்கள் என்ன கேட்டாலும் ப்ரூஃப் அனுப்புனாலும் சரி, என்ன அமௌண்ட் அனுப்புனாலும் நான் பார்க்க மாட்டேன். ஒன்லி டெலிகிராம் மெசேஜ் ஒன்லி மட்டும் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி நான் வந்து பார்த்திங்கன்னா இது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எப்போ அனுப்புதோ அப்போ நீங்கள் அனுப்புனா போதும். அப்போ உங்களுக்கு பேட்சில் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் உங்கள் மெட்டீரியல் வந்து பார்த்தா ஃபஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா 4 கழிச்சிலேருந்து உங்களுக்கு யூடியூப்லேயே பொதுவாக வீடியோ வந்துடும். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பொதுவாகவே யூடியூப்லேயே வீடியோ வரும். ஆனால் நம்ம குரூப்லேயும் வீடியோ கொடுத்துருவோம், அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருவோம். ப்ளேலிஸ்ட்டும் யூடியூப்பில் இருக்கும். ஆனால் மெட்டீரியல், பிடிஎஃப், டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே நம்மளுக்கு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வரும், இங்கே வராது. சரிங்களா? அதுபோல் மற்ற என்ன ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணப்படும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒர்த்தானது இதுக்கு மேலே யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? டெலிகிராம் மெசேஜ் ஒன்லி தான், வேறு எதுக்கும் மெசேஜ் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது. சரிங்களா? டெலிகிராம் மெசேஜ் பண்ணிங்க, சார் பேட்ச் கொற்றவை பேட்ச் அப்படின்னு போடுங்க, இல்லை பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படி மட்டும் மெசேஜ் பண்ணால் போதும். இப்போ சொல்லுங்கள், 100 லட்சியம் 90 ப்ளஸ் நிச்சயம் இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் மட்டும் சொல்லிக்கிட்டுங்க. இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுவீங்க. எங்கே நல்லா கிடைச்சாலும் படிங்க. சரிங்களா? நம்மகிட்ட தான் படிக்கணும் கிடையாது, நம்ம கொடுக்குறோம், யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? அனைத்து மாணவர்களுக்கும் வருங்காலத்தில் அரசு அதிகாரிகளாகவும் அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.